போச்சா 30-35% சான்ஸ் இல்லை. இன்னும் சில பேர் சொல்றது 50% சான்ஸே இல்லை. ஏன்னா இல்லை பும்ரா இல்லை. ஐசிசி 2025 சாம்பியன்ஸ் டிராஃபிக்கான இந்தியன் டீம் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் அஃபீஷியலாக பும்ராவை ரூல்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. காரணம் இன்ஜூரியிலேருந்து அவர் இன்னும் ரெக்கவர் ஆகலை. என்சிஎல்லேருந்து ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க, தம்பி அவருக்கு இன்னும் ஒரு 4-5 வாரம் தேவைப்படுது அப்படின்ட்டு. சரி, பும்ரா ஒரு பக்கம் ரெக்கவர் ஆகட்டும், அதுக்கு நம்ம வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். இப்போ பும்ரா இல்லாத ஒரு டீம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க? ஆப்வியஸ்லி இப்போ இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டாக பும்ரா இல்லாமல் தான் விளையாடிட்டு இருக்கோம். நல்லா தான் விளையாடுறாங்க. ஸோ அதனால் ஐ டோன்ட் சி a பிக் இஷ்யூ. பட் இருந்தாலும் பும்ரா இல்லாத போகிறது எப்படி தெரியுமா இருக்குது? நம்ம ஆஃபீஸ் போகும்போது ஸ்மார்ட் ஃபோனை வீட்டில் வச்சுட்டு போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், எப்படி ஃபீல் ஆகும்? எல்லாம் நம்மகிட்ட இருக்கும், ஆனால் ஏதோ ஒன்று இல்லாத மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தாங்க பும்ராவுடைய ப்ரெசன்ஸு. என்ன மாதிரி பவுலர் அவர்! எப்போல்லாம் ஒரு டீம் வந்து ஒரு கிரைசிஸில் இருக்கோ அப்போ வந்து கம்ப்ளீட்டாக அந்த கேமையே அந்த போக்கே மாற்றிடுவார். அப்படிப்பட்ட ஒரு டேலண்டடான கிரிக்கெட்டர், அப்படிப்பட்ட ஒரு ஃபென்டாஸ்டிக் பவுலர். ஸோ அப்படி ஒரு திங்கிங் பவுலர் இல்லாதது உண்மையிலே கஷ்டமாக தான் இருக்குது. கஷ்டம் நமக்கு தான், ஆனால் மற்ற டீம்ஸ் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க, அப்பா பும்ரா இல்லைடான்னு. ஷமியோடைய பவுலிங் இன்னும் வந்து அந்த வேர்ல்ட் கப் அப்போ போட்ட அளவுக்குலாம் அந்த ஃபயரியாக இல்லை. பட் டெஃபினெட்லி வில் கம் பேக் ஸ்ட்ராங்குன்னு எனக்கு தோணுது. பும்ராக்கு பதிலாக ஹர்ஷத் ராணாவை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவர் தான் ஃபேஸ் பவுலராக வராரு. ஐ விஷ் ஹிம் ஆல் த பெஸ்ட்டுங்க. அதே மாதிரி வருண் சக்கரவர்த்தியுடைய பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு அவரையும் டீமில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஆனால் வருண் சக்கரவர்த்தி வந்து பிளேயிங் லெவனில் இருப்பாரா இல்லாட்டி குல்தீப் இருப்பாரா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டினாக இருக்குது. ரிஷப் பாண்டா, கேஎல் ராகுலா அந்த பிளேயிங் லெவலில் இருப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதெல்லாம் வந்து அந்த பேஸ்டாக வந்து அன்னைக்கு டீமு அன்னைக்கு மேட்ச் அப்போ டிசைட் பண்ணுவாங்க. ஸோ டீம் இந்தியாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொன்னால் கூட, பட் எனக்கு என்ன தோணுதுன்னா, பும்ரா இல்லாத ஒரு டீமு சாம்பியன்ஸ் டிராஃபியில் நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும் அப்படின்னு எனக்கு தோணுது. அதான் நானும் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆமாவா இல்லையா? எஸ் ஆர் நோ? கமெண்ட்ஸில் போடுங்க.